வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. கண்ணுக்கு தேவையான வைட்டமின் ஏ. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமைச் செயலகம் எங்கு அமைந்துள்ளது? உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமைச் செயலகம் ஜெனீவா. டேஷ் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவது இதய நோயாளிகளுக்கு நல்லது? சூரியகாந்தி எண்ணெய். இதய நோயாளிகளுக்கு என்ன பயன்படுத்தலாம்னா சூரியகாந்தி எண்ணெய். அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான விகிதத்தில் கலந்துள்ள உணவு. சரிவிகித உணவு. அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான விகிதத்தில் கலந்திருக்கிறது சரிவிகித உணவு. ரத்தம் தூய்மையடைய கீழ்கண்டவற்றுள் நாம் உண்ண வேண்டியது எது? நெல்லி. ரத்தம் தூய்மையடைய நெல்லி. கீழா நெல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு ஹெப்படைட்டிஸ்க்கு சாப்பிடுவாங்க. ரத்தம் தூய்மையடைய நெல்லி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக உள்ளது? இதில் நிறைய கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு. வைட்டமின் ஏ அதிகமாக உள்ள பொருள் பால். இது கரெக்டு. டேஷ் உணவில் நீர்சத்து குறைவாக உள்ளது. இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த உணவில் நீர்சத்து குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி துண்டு. சுரைக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்சத்து அதிகமாக இருக்கும். ரொட்டி துண்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். வெல்லத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து அயனு, இரும்பு சத்து. வெல்லத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து. பசுமையான உணவு மற்றும் பழங்களில் உள்ள சத்து. இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில். பசுமையான உணவு மற்றும் பழங்களில் உள்ள சத்து வைட்டமின்கள். பருப்பு வகைகளில் அதிகம் உள்ள உணவுப் பொருள். பருப்பு வகைகள் அதிகமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரதங்கள். இதுவே ரைஸு அந்த மாதிரி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். பட் பருப்பு வகையில் புரதங்கள். காற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. காற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988. கீழ் உள்ளவைகளில் எது நில மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது? பூச்சிக்கொல்லி மருந்துகள், சுரங்கத் தொழில், கழிவுப் பொருட்கள் சேர்க்கை. மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே நில மாசுபாடு உருவாக்கும். சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள்னால் இது எல்லாமே தான். காற்று, ஒளி, நீர், வெப்பநிலை, மண் எல்லாமே உயிரற்ற பொருள். காற்று மாசுபடுவதற்கு காரணமான பொருள் கந்தக டை ஆக்சைடு. சுற்றுச்சூழலின் தாழ்ந்த நிலை படலம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராட்டோஸ்பியர். சலவைத்தூளில் காணப்படும் தனிமம். சலவைத்தூளில் காணப்படுறது பார்த்தீங்கன்னா குளோரின். சலவைத்தூளில் மட்டும் இல்லை, குளோரின் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சிவப்பு எறும்பிலிருந்து கிடைக்கும் அமிலம். சிவப்பு எறும்பில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். சிரிப்பூட்டும் வாயு. கீழ்கண்டவற்றில் சிரிப்பூட்டும் வாயு எது? நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பூட்டும் வாயு. சோடா பானம் என்பது, சோடா இருக்கு இல்லையா, குடிப்பாங்கல்ல வயிறுலாம் சரியில்லை, அந்த சோடா பானத்தில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்டது. சமையல் வாயுவில் அடங்கியது. சமையல் வாயில் அடங்குறது பியூட்டேன். மணலின் ரசாயன பெயர் சிலிக்கான் டை ஆக்சைடு. ரொட்டி தயாரிக்க பயன்படும் வேதியியல் உப்பின் பெயர் சோடியம் பைகார்பனேட். திடப்பொருள் அல்லாத அலோகத்தின் பெயர் அயோடின்.
பால் இனிப்பதற்கு காரணமான பொருள் லாக்டோஸ். அருந்தும் சோடா நீரில் உள்ளது கார்பன் டை ஆக்சைடு. திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம். இந்த தடவை குரூப் 4 எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா திராட்சை பழத்தில் என்ன அமிலம் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. டார்டாரிக் அமிலம். லாக்டோமீட்டர் என்பது எதனுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்க உதவுகிறது? லாக்டோன் வந்திருக்கு இல்லையா, இது வந்து பாலோட அடர்த்தியை கண்டுபிடிக்க உதவுகிறது. அறிவியலின் பாரம்பரிய குணத்தை பற்றி படிப்பது மரபியல் ஜெனடிக்ஸ். அலை எண் என்பது 1 மீட்டர் தூரத்தில் உள்ள அலைகளின் எண்ணிக்கை தான் அலை எண். பென்சில் தயாரிப்பில் உதவும் பொருள் கிராஃபைட். கீழ்கண்ட தாதுக்களில் எதில் இரும்பு அதிகம் உள்ளது? ஹேமடைட். மிக அழுத்தமாக ஊதுவதால் நெருப்பு அணைய காரணம்? ஆக்சிஜன் கரியமில வாயுவால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது. டேஷ் தேதியில் கொடி நாள் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 7. கொடி நாள் டிசம்பர் 7. தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 12. தேசிய இளைஞர் தினம் இது வந்து விவேகானந்தர் பர்த்டேல கொண்டாடுவாங்க, ஜனவரி 12. இந்தியாவின் தேசிய விலங்கு எது? புலி. இந்தியாவின் தேசிய சின்னம் எது? அசோக சக்கரம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. தமிழ்நாட்டிலிருந்து டேஷ் உறுப்பினர்கள் மக்களவைக்கு அனுப்பப்படுவார்கள்? 39 உறுப்பினர்கள். அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என வர்ணிக்கப்படும் உரிமை அரசியல் பரிகார உரிமை. இந்திய அரசியல் சாசனம் எந்த வகையான நீதிமன்றத்திற்கு வழிவகுக்கிறது? தனிப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம். இந்திய அரசியல் சாசனம் எந்த வகையான நீதிமன்றத்திற்கு வழிவகுக்கிறது? தனிப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1862. சென்னை உயர்நீதிமன்றம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1862. ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர்? அன்னி பெசன்ட் அம்மையார். ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசன்ட். ராஜாஜி உப்பு காய்ச்சிய இடம்? வேதாரண்யம். பென்சிலத்தை கண்டுபிடித்தவர்? பென்சிலையும் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங். மண்புழு சுவாசத்தை எதன் மூலம் சுவாசிக்கிறது? மண்புழு தோல் மூலம் சுவாசிக்கிறது. செரிகல்ச்சர் எனப்படுவது? இதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டுப்பூச்சி வளர்ப்பு. செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு. பட்டுப்புழு உணவாக உண்பது? மல்பெரி இலை. மனிதனின் ஒவ்வொரு செல்லிலும் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை 46. இதுவுமே கேட்டிருக்காங்க எக்ஸாமில், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது? ஆற்றல் மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அங்கே தான் ஏடிபி வந்து சிந்தசைஸ் ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தற்கொலை பைகள் என அழைக்கப்படும் செல் உறுப்பு எது? லைசோசோம். லைசோசோம் தான் தற்கொலை பைகள், சூசைடல் பேக்ஸ். தாவரத்தில் மட்டுமே இருந்து ஒளிச்சேர்க்கை நடைபெற உதவும் செல் உறுப்பு? கணிகங்கள், பசுங்கணிகங்கள். ஃபுல்லாக சொல்ல போனால் தாவரத்தில் மட்டுமே இருந்து ஒளிச்சேர்க்கை நடைபெற உதவும் செல். தாவரம் வந்து எது மூலமாக உணவு எடுத்துக்குதுன்னு கூட கேட்டிருந்தாங்க எக்ஸாமில், ஒளிச்சேர்க்கை. அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோபிளாஸ்டில் உள்ள நிறமி பொருள்?
குளோரோபிளாஸ்டில் இருக்கிறது குளோரோஃபில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.